ஆல்ரெடி நான் ஆப்பமாவு அரைக்கிற வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஆனாலும் திரும்பி இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா, ஆப்பமாவு வந்து கிரைண்டர்ல போடுறத விட மிக்ஸியில போட்டு பாரு, மாவு நல்லா சாஃப்ட்டா வரும். ஆப்பமும் நல்லா சாஃப்ட்டா நல்லா நைஸா வரும் அப்படின்னா, சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு மிக்ஸியில போட்டு எப்பவும் போல ஊற வச்சுட்டு, மிக்ஸியில போட்டு ட்ரை பண்ணேன். கிரைண்டர்லனா தண்ணி லைட்டா தெளிச்சு அரைப்போம். ஆனா இதில வந்து நான் அரைச்சு பார்த்தேன். என்னடா ஒரு மாரி கட்டி கட்டியாவே இருக்கு சரின்ட்டு, சரி தண்ணி ஊத்தி பார்ப்போம், தண்ணி ஊத்தி அரைச்சு பார்ப்போன்ட்டு, தண்ணி நெறையா தேவையான அளவுக்கு ஊத்தியாச்சு. ஊத்திட்டு அரைச்சு பார்த்தேன். நல்லா மாவு ஆனா சாஃப்ட்டா சூப்பரா தான் வந்திருந்து. காலையில மாவு எடுத்து பார்த்தா, சோடா மாவு கூட நான் கலக்கல. ஆனா நல்லா புஸ்ஸுன்னு தான் கலந்து வந்துருந்துச்சு. முதலில் அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். ஆப்பம் எப்படி சுடணும்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா, அடுப்பை மட்டும் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி அப்படின்ட்டு, சரி ஆப்பம் எப்படி வருது ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு ஊற்றுனேன். ஊற்றி பார்த்தா ஆப்பமும் அதே மாதிரி நல்லா நைஸாக அந்த கிரைண்டரில் போடுறத விட மிக்சியில் நல்லா சாஃப்டாக தான் வந்திருந்து. எனக்கு ரிசல்ட் நல்லா தான் இருந்தது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.